இன்னைக்கு எங்க ஊர் ஆத்து படுவையிலே பதியம் போட்டு தை மாசமும் வந்துடுச்சு, கிழங்கு நல்லா பெருத்துடுச்சு. வாங்க வெட்டி எடுத்துட்டு வந்துடலாம். சீக்கிரம் பொண்ணா வெட்டி எடுத்துட்டு வரணும் சீக்கிரமா. வாங்க தம்பி வேகமா. தம்பி இங்க தான் போட்டுருக்கு. பார்த்து வரணும். போக போக. வாங்க வாங்க வேகமா. பழங்களுக்கு வெட்ட போறோம். கிழங்கு வேட்டை இன்னைக்கு ஒரு குடி கட்டி அப்படியே வச்சிருவோம் தம்பி. இங்கதான் பணம் கொண்ட பதியம் போட்டா முளைச்சு வந்திருக்கு. இப்ப வெட்டி எடுத்துக்கலாம். வாங்க வெட்டிடுவோம். மேல கிழங்கு முள்ளெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. இதான் சீசன் ஏன்னா இதான் பனங்கொட்டை. இதான் பணம் கொண்ட சீசன். தம்பி சீக்கிரம் வச்சுங்க. பனங்கிழங்கு போட்டு நாங்க பனங்கொட்டையெல்லாம் பதியம் போட்டு 4 மாசம் ஆச்சு தம்பி. கிழங்கு நல்லா பெருத்திருச்சு. இப்போ நம்ம வெட்டிடுவோமா? வெட்டி எடுத்துக்குவோமா? வெட்டிடுவோமா தம்பி? வாங்க. மண்ணு கொஞ்சம் பதம் இருக்கு தம்பி, வீணா இருக்கு. ஏன்னா தண்ணி கொண்டாந்து ஊத்தணுமா? வேண்டியதில்லை தம்பி, வீணா இருக்கு. மண்ணு பதமா இருக்கா? பதமா இருக்கு, வெட்டி எடுக்கிறோம். என்ன முளைச்சி வந்துட்டு என்ன அது? அது வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் போட்ட கீழே நம்ம முளைச்சிருக்கு. முளைச்சது போட்டோம்ல, அதெல்லாம் முளைச்சி இலை வந்துச்சு. சரி, என்ன யாரும் நோண்டிக்காங்கண்ணே? யாரும் நோண்டி பார்த்துருக்கோம். நல்லா ஈரமா இருக்காங்க. வெட்டுக்கு ஈரமா இருக்குன்னா பதமா இருக்குன்னு சொல்றோம். என்னன்னா ஒரு 2 முளைச்சி வந்திருக்கு. அதெல்லாம் கொட்டை போடுறப்ப முளைச்சிருந்ததுப்பா. அது வந்து கூட்டு வந்துட்டு கிழங்கு இருக்குமா இதுல? கலந்து இருக்கான். மரம் இருக்குங்க. சரியில்லை கிழங்கெல்லாம். சரியில்லை போல இருக்கு. மண்ணு அருமையான மண்ணு. நான் டோட்டலாக முளைச்சி வந்துட்டேன். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வெட்டிருக்கணும். போது எல்லாமே கலந்து தெரியும். ம், எல்லாம் முளைப்பு வந்துட்டுண்ணே. ஒரு சின்னது முளைக்கலாம். வீட்டில் கொட்டை இருக்கு பாரு. இந்த பணம் கொட்டை பதியம் போட்டு வெட்ட வேண்டிய பதம் தவறி போயிட்டு, அதனால எல்லாம் முளைச்சி வந்துட்டு. சங்கரத்து கொள்ளையில் போட்டு ஒருத்தவங்க எப்படி தான் போயிட்டு கிழக்கு அந்த மண்ணை போட்டு வேலை அருமையாக இருந்து கிழக்கு. என்னடா எல்லாம் முளைச்சிருக்கணுன்னு அதெல்லாம் பதம் மாறி போயிட்டு தம்பி. இப்போ வந்து இது போன மாதமாக வெட்டியிருக்கணும். இது நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கொட்டை போட்டுட்டோமா, பொங்கலோட வெட்டியிருக்கணும். பொங்கலோட வச்சுருந்தோம்னா அருமையாக இருந்திருக்கும். எல்லா கிழங்கும் முளைக்கல. ஆனால் எல்லா கிழங்கும் முளைக்கல. எல்லாம் முளைக்கல, ஒன்று ஒன்று முன்னாடி கொடுத்து வந்ததெல்லாம் முளைச்சிருச்சு. முளைக்காம என்ன முக்கால்வாசி முளைச்சி போயிட்டுண்ணா? முன்னாடியே முளைச்சி இருந்த கொட்டையை நம்பி ஜல்தி போட்டுருவாங்க. என்ன அது ஓரத்தில் போட்டோம். யாரும் அதுக்கு பிறகு இந்த பக்கம் நாங்களாம் வர்றதுக்கு வேலை இல்லை.
சீக்கிரம் வெட்டு. இந்த வருஷம் தான் ஏமாத்திட்டு அடுத்த வருஷமாச்சும் பார்க்கணும். அடுத்த வருஷம் கரெக்டாக அந்த பதம் பார்த்து எடுத்துருணுண்ணா. தை மாதம் வந்த உடனே இப்போ பொங்கல் வந்து 10 நாள் ஆனதுனால கொஞ்சம் முளைச்சி வந்துட்டு. அந்த வருஷம் தான் ஏமாந்து போயிட்டோம் போ. ஆமாம், இது எல்லாத்தையும் முளைக்க விட்டு லேட் ஆகிட்டு நமக்கு. கிழங்கு பாருங்க நல்லா முத்தி வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் கிழங்கு. கிழங்கெல்லாம் ஒன்றும் நீளமாக இல்லை வேண்டியது குட்டை குட்டையெல்லாம் இருக்கு, பக்கத்தில் இருக்கு, சரியாக தான் இருக்கு. எவ்வளோ பெருத்திருக்கு பாருண்ணா கிழங்கு. கிழங்கு வரிசையாக இருக்கு. பாருங்க 5-6 கிழங்கு ஒரே இடத்துல இருந்துருக்கு. வெட்டினா சுத்த வைக்கிற வேண்டிய பனங்கொட்டை நம்ம கஷ்டப்பட்டு பொறுக்கி பதியம் போட்டு பலன் இல்லாமல் போயிட்டான். ஏன்னா அதனால இல்லைண்ணா பலனெல்லாம் இருக்குண்ணே. நம்ம பதம் தெரிய போச்சு, வெட்ட வேண்டிய டைம் முடிஞ்சு போச்சுண்ணே. நம்ம இது முன்கூட்டியே வெட்டியிருந்தோம்னாக்கா நமக்கு அந்த போட்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கும். இந்த அடுப்புனால நம்மளுக்கு மன கட்டு போயிட்டு. அதனால தான் இப்போ இது கோளாறான அடுப்பு. அப்படியே கூட இருக்கும். இப்போ பாருங்க பொழுதாயிட்டுண்ணே. இங்கடா இதெல்லாம் வண்டி வாங்குதடா. ஈரம் இருக்குல்ல, ஈரா இருக்கு. நம்ம வந்து வெட்டி விட்டு போட்டோமா? இல்லை இங்கே அப்படியே போட்டேன்டா மேலேங்கிறேன். மேலே புழுதியாக இருந்துச்சு. இப்போ அதில் அடுக்கி விட்டு மேலே மண்ணை அடிச்சு ஈரமாக போட்டு விட்டோம். அந்த முட்டு மேலேயே நீங்கள் புஷ்மா அதுதான் அந்த முட்டி ஜேஜேபி வச்சிருந்தால அதிலே போட்டாச்சு. அடுத்த வருஷம் போட்டால் நல்லா இருக்கேண்ணா. இல்லை ஒரு அடிக்கு வெட்டி விட்டு இப்போ இந்த பொலப்பொலப்பு கொடுத்து வீட்டில் மண்ணு. ஆமாம், இது செட் ஆகிடும். கலங்க பொறுத்து இது என்ன கிழங்குண்ணா? அது எது இது என்ன கிழங்கு? இதுதான் வேர்க்காங்க என்னது? இவ்வளோ படிச்சிருக்கு இந்த கணக்கு. இது இந்த ஆதண்ட வேறு. அதான்டா வேற இது ஆசையாக வந்தோம், ஏமாற்றி பிடிச்ச நம்மளை. ஏமாற்றம் ஆயிடுச்சு. இன்னும் ஏமாறல. பல வருஷம் முடிச்சுக்க முடியும். ஓட்டத்துக்கு பலன் நீதான். என்னமே ஒரு வருஷம் சோம்பேறியா கடையில் வாங்கி திங்கிறான். நம்ம கீழே கிடக்கிற கொட்டையை போட்டு இந்த கலைஞனாலும் வெட்டி ஃப்ரெஷ்ஷாக அவிச்சு சாப்பிடுவோம், மக்களுக்கும் கொண்டு கொடுப்போம். ஆமாம் ஆமாம், அந்த எண்ணத்தில் தானே போட்டுச்சு அன்னைக்கு. இது மக்கள் ஒன்றும் கெட்டு போட வாங்க. வந்துட்டு என்ன வெட்டுறேன்? இது என்ன காசு கொடுத்தா வாங்கணும்? இல்லை இல்லை, ஏன்னா இதில் இருந்து எந்த உரமும் கிடையாதுண்ணா, ரசாயனம் எதுவுமே கிடையாதுண்ணா. உரம் இல்லாத கிழங்கு, அருமையான கிழங்கு. இதை சாப்பிட்டாக்கா அப்படியே உத்தர மேற்கே இருக்கலாம். ஏன்னா இது வந்து குடல் புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கணும். இது சுத்தப்படுத்தணும். இது பழங்கிழங்கே வந்து ஒரு ஜாதியை கட்டுப்படுத்தணும். மலச்சிக்கல் இருக்குல்லண்ணா, மலச்சிக்கலுக்கெல்லாம் ரொம்ப இது நல்லதுண்ணா. இது மலச்சிக்கல் இதை சாப்பிட்டா மனம் போகாமல் யாருக்கும் இருக்காதுண்ணா. இது
என்ன இவ்வளோ தூரம் வெட்டி ஏன்னா ஏன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கா? எம்பி இது காசு கொடுத்து கொட்டை போட்டதில்லை. வந்தாங்கன்னா கீழே நிறைய பணம் கொட்டை கிடந்தது எடுத்து போட்டோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம அவிச்சு சாப்பிட்றோம். இதனுடைய ருசியை பாரு எப்படி இருக்குன்னு. பிரமாதமாக இருக்கும். ஆனால் கிழங்கு பெருக்கலாம், குருட்டு கிழங்கோல போயிடுச்சு. என்ன காரணம்? மண் பொழப்பொழப்பு இல்லைப்பா. மண் சரியான பொழப்பொழப்பு இல்லை. மெனக்கட்டு போட்டு வெட்டினோம்னா எத்தனை கிழங்கு தேரும்? ஒரு 500 கிழங்கு தேருப்பா. அவ்வளோதான் இருக்கும். 3000 கொட்டை இருக்கும், போட்டது 500 தான் இருக்கும் கிழங்கு. இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஆகிட்டு. நாங்கள் தான் ஏமாற்றிட்டோம் இதில். இந்த வருஷம் ஏமாந்தது அடுத்த வருஷம் முடிச்சுக்கிற மாதிரி இருக்கோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஏமாந்துருக்கோம்னு. எல்லாம் குறுத்து வந்துருச்சு. சில கிழங்கு வெட்டக்கூடிய டைம் தவறி போச்சு. மார்கழி மாற்றிலே வெட்டியிருக்கணுமா. இப்போ வந்து பெரியவங்கெல்லாம் அதான் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பனங்கிழங்கு வெட்டி எடுத்திருக்கோம். பனங்கிழங்கு வருஷம் போட்டு பதத்தோடு வெட்டி எடுத்துருவோம். இந்த வருஷம் இந்த அறுப்பு சீசன்னால அறுப்பு எங்களுக்கெல்லாம் அறுப்புங்கிறதுனால அது அந்த பதத்தோடு வெட்ட முடியலை. பனம்பழம் பழுத்து உழுவும் போது அந்த பனங்கொட்டை பதியம் போட்டு 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் பதத்தோடு வெட்டி எடுத்துருங்க. நாங்கள் வெட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பதம் தவறிட்டோம். எங்களுக்கு அறுவடையெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப லேட்டாகிடுச்சு. எப்போதுமே தை மாதம் கன்னிமுகல்லேருந்து அறுப்பு தொடங்கிடுவோம். இந்த வருஷம் இந்த மழை தண்ணி பெஞ்சதுனால ஆற்றுல தண்ணி வராதனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. போருக்கு தண்ணி ஆற்றுல இறச்சி நாங்கள் வெள்ளம் மூட்டத்துக்கு அந்த அறுவடைனால இந்த பனங்களுக்கு வெட்ட முடியாமல் போயிட்டோம். அதனால் எங்களுக்கு பதம் தவறிடுச்சு. அடுத்த வருஷம் நாங்கள் வந்து முன்கூட்டியே போட்டு முன்கூட்டியே வெட்டிடுவோம். நீங்களும் மறக்காமல் அடுத்த வருஷம் இதே பதத்தில் போட்டு வெட்டினீங்கன்னா கிழங்கு கரெக்டாக வரும். இந்த வருஷம் நாங்கள் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. பனை வளம் வந்து நீர் வளத்தை பெருக்கும். பனைமரம் வந்து எப்போதுமே வந்து நீர் வந்து தண்ணியை விட்டே கொடுத்துடாது. பனைமரம் ஈச்ச மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எத்தனை அடி ஆழத்துக்கு போகுதுன்னே தெரியாது. காட்டுக்கருவா ஆரஸ்பதி மரம் இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும், நிலத்தடி நீரை உறிஞ்சிடும். மண் அரிப்பு இருக்காது. இந்த பனைமரம் குளத்துக்கரையில் ஆற்றுக்கரை உள்ள இது மாதிரி நீங்களும் உங்கள் ஊர்வலில் இருந்துச்சுன்னா கொட்டையை கிடச்சிச்சின்னா கிழங்கு போட்டு வெட்ட முடியலைனாலும் உங்கள் ஊர் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இல்லை நீங்களும் உள்ள ஒரு பெரிய மனுஷோட ஆற்றுக்கரை குளத்துக்கரையிலலாம் இது மாதிரி பனைமரங்கள்லாம் வச்சிங்கன்னா குளத்துக்கரையெல்லாம் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். மண் அரிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் நீரை விட்டு கொடுக்காது. நீரை உறிஞ்சி சேமித்து வைக்கக்கூடியது பனைமரம்.